இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் பணம் தான் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. பணத்தை வைத்து தான் காரியங்கள் நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்கு மத்தியில நீங்க வேலை பண்ற ஸ்தலங்கள்ல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க மேல அந்த இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணணும்னா நீங்க தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நீதி கேடு செய்யாதவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நீங்க இன்ஃப்ளூயன்சரா மாற முடியும். ஆமென். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்சராகிய இயேசுவை நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிக்கணும். அவரிடத்துல நம்ம அந்த உண்மையை காத்து கொண்டோம் என்றால், தானியேல் அந்த உண்மையை காத்து கொண்டார். எந்த ஆங்கிள் போய் பார்த்தாலும் நீ என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நான் உன்கிட்ட ஏதோ லஞ்ச பணம் வாங்கி கொண்டு இந்த காரியத்தை செய்தேன் என்று யாருமே அந்த அரசவையிலையோ அந்த ராஜ்யபாரத்திலோ தானியேலை விரல் நீட்டி காமிக்க முடியல. அதனாலதான் அவரை குற்றப்படுத்த முடியல. அப்போ நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற உங்க குடும்பத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளும். நீங்க போகும்போது ஒரு தேவ மனுஷன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செய்தியில, ஒரு தேவ மனிதன் ஒரு ஸ்தலத்துக்குள்ள நடந்து வர்றாருன்னா அந்த தேவ பிரசன்னம் அந்த தேவ மனிதன் இருக்கிற இடத்துல தங்கிறது. தேவன் நம்மையும் அப்படிப்பட்ட பிரசன்னம் நிறைந்தவர்களாய் மாற்றணும்னு தான் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அதற்கு தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை மட்டும்தான். தேவன் இடத்துல உண்மையா இருக்கிற அந்த மனிதனை பார்த்துட்டாருன்னா தேவன் அந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கிடுவார். ஆமென். தேவன் அப்படிப்பட்டவர்களாய் தான் நம்மை மாற்றணும்னு விரும்புகிறார். இன்றைக்கு பணம் நிறைய பேசுது, திறமைகள் பேசுது, அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள்ல பேசுறாங்க, ரொம்ப டெக்னிக்கலா பேசுறாங்க, நிறைய காரியங்கள் உலகத்தில் நடைபெறுது. ஆனா தேவன் உங்களையும் என்னையும் தேவனுக்கு ஏற்ற அந்த உண்மை நிறைந்தவர்களாய் நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியர்ல ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். நம்ம இருக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு தேவ சமாதானம் இறங்கி வரணும். அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை நிறுத்தணும்னு விரும்புகிறார். ஆமென்.